ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 61 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? சோ இப்ப தற்போது நான் எடுத்துக்கிறேன். சோ தற்போது பாத்தீங்க அப்படின்னா தாயோடதும் அதுக்கப்புறம் அந்த நபரோடதும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தாயோடது நான் தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அந்த நபரோடது என்ன? 5ல் 2 மடங்கு. அப்ப 5ல் 2 மடங்கு அவங்க தாயோட வயசு. இதுதான் தற்போது 2 பேரோட வயசு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 8 வருடங்கள் கழித்து. கழித்து அப்படின்னா 8 வருஷங்கள் பின்னாடி. அப்ப என்ன ஆயிருக்கும்? 2 பேருக்குமே 8 வயசு கூடி இருக்கும். அப்ப 2x டிவைடட் பை 5 பிளஸ் 8. இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கா அப்படின்னா அவர் தாயின் வயதில் பாதியாக உள்ளது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 2 வயசு எப்படி இருக்கு அப்படின்னா 2x டிவைடட் பை 5 பிளஸ் 8 இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அவங்க தாயோட வயசு இருக்கு இல்லையா, x பிளஸ் 8 அதுல பாதியா இருக்கான். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x கிடைக்கும். அந்த x தான் அவங்க கேட்கிற கேள்வியும். ஓகேவா? சோ இப்ப இதை எல்சிஎம் எடுக்க என்ன ஆகும்? 2x பிளஸ் 8 5 40 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு x பிளஸ் 8 பை 2. இப்ப அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. என்ன ஆகும்? 4x பிளஸ் 80 ஈக்குவல் டு 5x பிளஸ் 40. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்னு கிடைக்கும். ஸோ தாயாரின் தற்போதைய வயது பார்த்தீங்க அப்படின்னா 40 வயது. ஓகேவா? ஸோ அவங்க எந்த மாதிரி மடங்கு கொடுத்துருக்காங்க, யாரோட வயசை வச்சு மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போடணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க. ஸோ 4 6 9 13 அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இடையில இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 4லேருந்து 6 எப்படி வந்துச்சு? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2, இதோட டிஃப்ரென்ஸ் 3, இதோட டிஃப்ரென்ஸ் 4. ஸோ இதை வச்சு எதுவும் வந்திருக்காது. அப்ப எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, 4 கூட 4ஓட பாதியை கூட்டினீங்க அப்படின்னா அடுத்த லெட்டர், அடுத்த நம்பர். ஓகேவா? அதே மாதிரி 6 கூட 6ஓட பாதியை கூட்டினீங்க அப்படின்னா அடுத்த நம்பர். அப்போ 9 கூட 9ஓட பாதி என்ன வரும்? 4 வரும். அப்போ 9 பிளஸ் 4 ஈக்குவல் டு 13 வரும். ஓகேவா? சோ அப்ப அந்த நம்பரோட பாதி கூட்டினீங்கன்னா அடுத்த நம்பர். அப்ப அடுத்து என்ன வரும்? 13 பிளஸ் 13ல பாதி. இது என்னவோ அதுதான் ஆன்சர். சோ 13 இப்ப எப்படி இருக்கு? இது கலப்பு பின்னமா இருக்கா? சோ பின்னமா மாத்துங்க. என்ன ஆகும்? இது கூட பெருக்கி இது கூட கூட்டுங்க. சோ 27 பை 2 பிளஸ் இது என்ன ஆகும்? 27 பை 2 டிவைடட் பை 2 ஆகுமா? ஸோ 2 கீழே வந்துடும். அப்போ டிவைடட் பை 4. ஸோ இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ 2 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4. ஸோ இதை 4ஆ மாற்றணும் அப்படின்னா மேலே 4ஆல 2ஆல பெருக்கணும். அப்போ 27 × 2 54 டிவைடட் பை 4 பிளஸ் 27 டிவைடட் பை 4. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 81 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ இங்கே கலப்பு பின்னமா இருக்கா? அப்போ 81 4ஆல டிவைட் பண்ணுங்க. எப்படி வரும்? ஸோ 20 டைம் போட்டீங்க அப்படின்னா 80. இந்த ஈவு இருக்கு இல்லையா சார், மீதி 1 ஈவு இருக்கு இல்லையா, அந்த ஈவிய முழு நம்பரா எழுதுங்க. மீதிய மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அதை கீழையும் போடுங்க. அப்ப 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சோ அந்த நம்பரோட பாதி இதை கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? அடுத்த நம்பர் கிடைக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 4 5 6 3 2 2 5 4 3 6 5 4 7 4 9 9 ஆகியவற்றின் முகடு அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த நம்பர் அதிக டைம் இந்த இடத்துல வந்திருக்கோ அதுதான் முகடு. ஓகேவா? சோ இங்க நீங்க ஒவ்வொன்னையும் பாக்குறதுக்கு பதிலா ஆப்ஷன்ல இருக்க நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா போட்டலாம். இப்ப 6 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 டைம் வந்திருக்கு. ஓகேவா? 3 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து 4 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 டைம் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்க. 5 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 டைம் வந்திருக்கு. அடுத்து 9 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 டைம் தான் வந்திருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல
ஓகே, இந்த இடத்துல எது உங்களுக்கு அதிக டைம் வந்திருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வேற என்ன இருக்கு பாருங்க. வேற பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3 பாத்தீங்கன்னா 1 2 2 டைம் தான் வருது. அடுத்து 2 பாத்தீங்கன்னா 1 2 2 டைம் வருது. அடுத்து 7 1 டைம் வருது. ஓகேவா? ஸோ எல்லாமே இதுதான் கம்மியா இருக்கு. ஸோ இருக்கிறதுலயே எது கம்மி அப்படின்னா உங்களுக்கு 4, அதாவது அதிக டைம் எது வந்திருக்கு அப்படின்னா 4 அப்படிங்கிறது தான் அதிக டைம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல என்ன ஆன்சர் அப்படின்னா எந்த அதிக டைம் வந்திருக்கு இல்லையா அந்த நம்பர் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 4 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுலயே வேற எந்த நம்பர் வராத அளவுக்கு அதுதான் அதிகமா வந்திருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ பிளஸ் என்பது மல்டிப்ளை, மல்டிப்ளை என்பது மைனஸ், டிவைடட் பை என்பது பிளஸ் மற்றும் மைனஸ் என்பது டிவைடட் பை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் சிம்பலை விட்டுட்டு எழுதுங்க. ஓகேவா? சோ மத்ததெல்லாம் போட்டு சிம்பலை கடைசியா அவங்க கொடுத்துருக்க மாதிரி மாத்திக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் என்பது டிவைடட் பை, அடுத்து டிவைடட் பை என்பது பிளஸ், பிளஸ் என்பது மல்டிப்ளை, மல்டிப்ளை என்பது மைனஸ், பிளஸ் என்பது மல்டிப்ளை. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த சிம்பிளை ஃபுல்லாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணால் போதும். ஸோ போர்ட் மாஸ் ரூல்லையும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே லெஃப்ட்ல இருந்து தான், லெஃப்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நீங்கள் போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். மைனஸ் அடுத்து இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். ஏன் ஒரே இதுலயே நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏன்னா எல்லாமே பிராக்கெட்குள்ள தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். அப்ப எல்லாத்துலயுமே நான் பிராக்கெட் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப 107 மைனஸ் 30 77ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 77 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது. கேள்விக்குறி இட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க. அப்ப CEIKOQ. ஸோ அப்போ அடுத்த லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு இடையில இருக்க அந்த ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிக்கு அடுத்து 2வது லெட்டர் இ, இல இருந்து 4வது லெட்டர், இக்கு அடுத்து 4வது லெட்டர் ஐ, ஐக்கு அடுத்து 2வது லெட்டர் கே, கேக்கு அடுத்து 4வது லெட்டர் ஓ, ஓக்கு அடுத்து 2வது லெட்டர் கியூ. அப்போ 2 4 2 4ன்னு ரிப்பீட் ஆகுது. அப்போ அடுத்து என்னதான் வரும், 4 தான் வரும். அப்போ கியூக்கு அடுத்து 4வது லெட்டர் என்ன அப்படின்னா யூன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, யூ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் ஆகட்டும் லெட்டர்ஸ் ஆகட்டும் கொடுத்துட்டு அடுத்த நம்பர் இல்லை அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண் இல்லைன்னா இருக்கிறதுலே தவறான எண் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதே ரிலேஷனை அடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். அதுல இருக்க தவறு ஏதோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன் கட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தவறான எண் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இந்த இதை நீங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.